வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி என்னடா இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து ரோட்டு கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். சட்னிக்காகவே அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். சட்னி மிச்சம் இருந்தாலும் அந்த சட்னி அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுக்கு நான் செய்கிற மாதிரியே நீங்களும் இதே ஃபுல்லாக டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டான இட்லியோட இந்த சட்னி தொட்டு சாப்பிடும் பொழுது செம்மையாக இருக்கும். பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுது. இதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்னி பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த சட்னி பார்க்குறதுக்கு நிறையா தான் இருக்கும், ஆனால் 2 பேத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டு பத்தாமல் போயிடும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே அளவில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 பல்ஸ் பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கருத்துடக்கூடாது. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை வந்து இந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து வரமிளகாய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சிருவாங்க. அது நல்லாவே இருக்காது. நீங்கள் இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது அந்த இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வதங்கினாப்புல இருக்கணுங்க. முழுசாக இருந்துச்சு இல்லையா, கொஞ்சம் வதங்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கங்க. வதங்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷமாவது ஆகும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்னதான் தக்காளி புளி அப்படின்றாலும் புளியும் சேர்க்கணும். அப்போ தான் புளிப்பு சுவை நல்லாயிருக்கும். லைட்டாக ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக இந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கிற தக்காளி தான். ரொம்ப வந்து இந்த பெங்களூர் தக்காளி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கல அந்த தக்காளி தான். இப்போது இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பளவு வந்து தக்காளி இருந்தது. கட் பண்ணி பார்த்தப்போ 3 தக்காளி சேர்த்தேன். நீங்களும் ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. அதில் பாதி கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு பாதி கப் சேர்த்துக்கறணும். இல்லை பாதி கப்பை விட கொஞ்சமே கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும். 1/4 கப்பில் இருந்து பாதி கப் வரும்லே அந்த கேப்பில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. ரோட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா கொழன்னு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அந்த தக்காளி சட்னி மட்டும் புளிக்கும். அந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொட்டுக்கடலை தான். 3 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அதை அரைச்சிட்டு வந்து வலுவலுன்னு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு தாளித்து ஊற்றி சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருப்போம். வயிறு நிறைஞ்சிடும். ஆனாலும் சட்னிக்காக சாப்பிடணும். அப்படி இந்த சட்னியை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சட்னியை நினைச்சாலே உங்களுக்கு அப்படியே அப்படியே டெம்டிங்காக இருக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு தாளித்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இஞ்சி சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி, சட்டுப்புட்டு சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்னி ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்காக தான் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது புதுமண தம்பதிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க இப்போ தான் சமையல் கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இனியும் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை. குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சட்னி பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுல இருந்து அதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்குறோம். அப்புறம் வந்து தாளிக்கிற வரைக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக இதே டேஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்படியே தான் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். இந்த புளிப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்
ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து மல்லித்தலை இதை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டோன்னா அது டாமினேட் பண்ணிடும், அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காரத்துக்கு இன்னும் 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த காரம் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிடணும்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம இதே மாதிரி அரைச்சி அப்படியே தாளிச்சு விடுவோம். ஆனால் இதில் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ளேவரும் இருக்கும், திக்னஸும் இருக்கும். இந்த சட்னி 2லேருந்து 3 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியே சேர்க்காம மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிட்டு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரா ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இதோட தாளிச்சு மட்டும் விட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து வெள்ளை பூண்டுலாம் சேர்க்கல இல்லையா, அதனால நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும். இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி எள்ளு சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுறலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதை மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சோம்போட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு இது மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சட்னி, அதை சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் நம்ம நிறையா சேர்த்துருக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம சட்னி சேர்த்த உடனேவே அது பச்சை ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும். அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு லைட்டாக ரொம்ப கொதிக்க விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த எண்ணெயோட சூடே வந்து இந்த ரா ஸ்மெல்லை வந்து போக வச்சிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் இடியாப்பம், அப்புறம் வந்து பணியாரம், இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் லிக்யூடாக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக இதை பரட்டி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா இட்லி தோசை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி கோதுமை தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.